ஹலோ எவ்ரிவன், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிமுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அதில் எது பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? அதில் எந்த ரெஜிமில் வந்து நிறைய டிடக்ஷன் இருக்குங்க? ஓல்டு ஆர் நியூ? நியூ ரெஜிமில் ஒன்லி லிமிட்டட் டிடக்ஷன் நம்ம சொன்ன மாதிரி. கரெக்டுங்களா? ஓல்டு ரெஜிமில் ஐ ஹாவ் அ பிளண்டி ஆஃப் டிடக்ஷனுங்க. இப்போ உங்களுடைய அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு எம்ப்ளாயருக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம், இல்லை 31 ஜூலையில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம் யாரெல்லாம் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. 80C, 80CCC, 80CCD, 80CCE, 80CCH அப்படின்னு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் செக்ஷன்ஸே நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. சரி, இது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவல், நான் ஒரு சேலரி வாங்கக்கூடிய சாதாரண ஒரு சேலரி எம்ப்ளாயீஸ் ஆர் ஹச்யூஎஃப் இருக்கக்கூடிய நம்ம மாதிரி ஆறுங்களுக்கு 1.5 lakhs அப்படிங்கிற அந்த 80C டிடக்ஷன் நமக்கு அப்ளிகபிளுங்க. 80Cல என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. நம்ம மேஜராக என்ன ஐட்டமோ அதை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோங்க. சரிங்களா? எல்ஐசி, அடுத்து வந்து பிஎஃப், ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன், ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இங்கே வராதுங்க, ஓகேங்களா? ஒன்லி பிரின்சிபல் ரீபேமெண்ட் இங்கே வரும். அடுத்து டியூஷன் ஃபீஸ், ஓகேங்களா? ஃபார் ஃபுல் எஜுகேஷன் ஆஃப் 2 சில்ட்ரன்ஸ், 2 சில்ட்ரன்ஸ்க்கு அலோடுங்க. டேர்ம் டெபாசிட், போஸ்ட் ஆஃப் டெபாசிட், அந்த டெபாசிட் பீரியட் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். மற்றது நிறைய மிஸ்லேனியஸ் பார்ட் இருக்குங்க. மேஜராக இந்த ஹெட்ஸுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 80CCC அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் மேக்ஸிமம் 1.5 lakhs தாங்க. சர்டைன் பென்ஷன் ஃபண்டு, அதாவது நான் அந்த 80Cல எல்ஐசி, ஸ்கூல் ஃபீஸு, ஹவுசிங் லோன்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பென்ஷன் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளானுங்க. அதில் நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அடுத்து 80CCD அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் எம்ப்ளாயீஸ் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் எம்ப்ளாயர், எனி அதர் இண்டிவிஜுவல் அசெஸ்ஸி. இது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் கவர் ஆகுது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா சம் நோட்டிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்ஷனாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பென்ஷனுக்கு, ஓல்டுலேயும் அலௌடு, நியூலையும் அலௌடு. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் நான் எனக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஒன்லி ஓல்டு ஸ்கீமில் தான் அலௌடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து 80C, 80CCC, 80CCDயில் பெனிஃபிட் இருக்குங்க. இது வந்து பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் அலௌட் அப்படிங்கிறது இது ரொம்ப டெக்னிக்கல், நமக்கு வேண்டாம். ஏன்னா இது நம்மளுடைய அக்கௌண்டன்ட்டோ இல்லை ஆடிட்டரோ அவர் வந்து ஃபைல் பண்ணும்போது அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ 80CCH அப்படிங்கிறதும் மற்ற அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா பர்மிசிபிள் பெனிஃபிட்டுங்க. லிட்ரலி ஸ்பீக்கிங் இதுவும் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 80C, 80CCC, 80CCDன்னு பார்த்தது ஓல்டு ரெஜிமில் அலௌடு, நியூ ரெஜிமில் கிடையாது. 80CCD2 அப்படின்னு ஹெச் பற்றிக்கு நான் சொல்லலைங்க. அதுதான் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். 80CCD2ங்கிறது அது வந்து ஓல்டு ரெஜிம்லேயும் அலௌடு, நியூ ரெஜிம்லேயும் அலௌடு. இது கொஞ்சம் பேத்துக்கு தெரியாமல் இருக்குது. நியூ ரெஜிமில் எதுவுமே அலௌடு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாதுங்க, அலௌடு உண்டு. ஸோ இன்னைக்கு சிம்பிளாக நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ரொம்ப டீட்டெயிலாக நான் பார்க்க கிடையாது. மறுபடியும் ஒரு குயிக் சம்மரி பார்த்துடலாம். சரிங்களா? சார், இந்த டிடக்ஷன்லாம் யார் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓல்டு ரெஜிமில் போகக்கூடிய ஆளுங்க. நியூ ரெஜிமில் போகக்கூடிய ஆளுங்களுக்கு 2 டிடக்ஷன் மட்டும்தான் அலௌடு. மீதி எல்லாம் கண்ணை மூடிட்டு கம்மியான டேக்ஸ் ரேட் கட்டினா போதும். சரி, ஓல்டு ரெஜிமில் போகிறேன் சார்னா எனக்கு நிறையா உண்டு. அதில் நான் மேக்ஸிமம் பார்த்த மாதிரி ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதனோட இன்ட்ரெஸ்ட்டு வேறு ஹெட்டில் அலௌடுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லோன் ரீபேமெண்ட் பண்ணுறது, பிரின்சிபல் அமௌண்ட் கட்டுறது, எல்ஐசி கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, சுகன்யா கல்யாண திட்டம், அந்த டாட்டர்ஸ் சமோஜன திட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளோ அலௌடுங்க? 1.5 லட்ச ரூபா அலௌடுங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். இது போக நீங்கள் மெடிக்ளைம் பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு அலௌடு உண்டுங்க. அதாவது நம்ம ஏதாவது டிசீஸ் வந்துருச்சுன்னா அதை நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு கிளைம் அலௌடுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு 4 minutesல பேசிக்ஸாக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சிருக்குங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த கீழே அல்லது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா மெயில் ஐடிக்கு உங்கள் கொரி அனுப்புங்க. வில் கெட் ரிப்ளை. தேங்க்யூ.